everyone, இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் ஸ்பீடோட ஃபார்முலா லேர்ன் பண்ணியிருப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் அப்படின்ட்டு. இங்கே நம்ம சவுண்டோடைய ஸ்பீட் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆகுது. எது வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா பை அ சவுண்ட் வேவ். சவுண்ட் வேவ் வந்து டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது per யூனிட் டைமுக்கு. இது வழியாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த சவுண்ட் வேவ் இட் இஸ் ப்ராபகேட்டிங் த்ரூ அ எலாஸ்டிக் மீடியம். இங்கே எலாஸ்டிக் மீடியம் அப்படிங்கிற ஏர் மீடியத்தை எடுத்துக்கிறோம். ஸோ ஏர் மீடியம் வழியாக சவுண்ட் வேவ் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போ அதோடைய ஸ்பீட் பார்க்கும்போது ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் per யூனிட் டைம். ஸோ ஸ்பீட் d which is equal to distance by time. இப்போது சவுண்ட் வேவ் அப்படின்னா அந்த வேவ் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒன் வேவுக்கு மட்டும் ஸ்பீட் வந்து பார்க்குறோம். ஒன் வேவ் அப்படிங்கிறது என்ன? இதுதான் வந்து ஒன் வேவ். இந்த ஒன் வேவுக்கு ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் ட்ராவல், அந்த ஒன் வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறப்போ ஒன் வேவ் லென்த் லாம்டா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வந்து ட்ராவல் பண்ணுது. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா ஒன் டைம் பீரியட் t வந்து எடுத்துக்குது. தென் அந்த ஒன் வேவுக்குரிய ஸ்பீட் பார்க்கும்போது ஸ்பீட் b இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன் வேவ் லென்த் லாம்டா போடுறோம். அண்ட் டைமுக்கு பதிலாக ஒன் டைம் பீரியட் t வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன் நம்ம இங்கே வந்து ஒன் வேவ் வந்து எவ்வளோ அதுக்குரிய ஸ்பீட் என்னன்னு பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ பண்ணுது, அதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது வேர்ட்ஸில் எழுதியிருக்கோம். சிம்பிள் மட்டும் ரைட் டவுன் பண்ணி எழுதும் போது v இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை t அப்படின்ட்டு வரும். நம்ம ஆல்ரெடி டைம் பீரியடில் ஒரு ஃபார்முலா லேர்ன் பண்ணியிருக்கோம். t இஸ் ஈக்குவல் டு 1/n அப்படின்ட்டு. n வந்து ஃப்ரீக்குவன்சி, t வந்து டைம் பீரியட். அதாவது இந்த டைம் பீரியடும் இந்த ஃப்ரீக்குவன்சியும் வந்து போத் ஆர் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு இங்கே வந்து 1/tன்னு இருக்குது. இந்த இடத்துல வெறும் t மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன இந்த சைடு கொண்டு போகிறோம், t வந்து கீழே கொண்டு வரோம். அப்போது n இஸ் ஈக்குவல் டு 1/tன்னு வருமா. ஸோ இந்த 1/t இருக்கிற இடத்துல நம்ம வந்து n வந்து போடுறோம். ஸோ என்ன வரும், v இஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்ட்டு வரும். நான் இங்கே வந்து ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஸ்பீடோடைய ஃபார்முலா. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமில் என்ன கிவன் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணுமா இல்லை இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. v இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை t, இன்னொன்று வந்து v இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஓகேவா? இப்போ ஒரு கிவன் மீடியம், இப்போ ஏர் அப்படிங்கிற மீடியம், அந்த ஏர் அப்படிங்கிற மீடியத்தில் சேம் ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து இருக்குது. என்னென்ன கண்டிஷன்லாம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கும், ப்ரெஷர் சேமாக இருக்கும், டென்சிட்டி வந்து சேமாக இருக்கும். ஸோ கிவன் மீடியத்தில் சேம் ஃபிசிக்கல் கண்டிஷன் இருக்கும்போது அங்கே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ரிமைன் ஆல்மோஸ்ட் த சேம் ஃபார் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ். எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்க்குமே வந்து சேமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன? 1 செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ 1 செகண்டுக்கு, அதைத்தான் நம்ம ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ஃப்ரீக்குவன்சிக்கும் வந்து சேமாக தான் இருக்கும் அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் அ மீடியம் அண்டர் த சேம் ஃபிசிக்கல் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். A sound wave has a frequency of 2 kHz and a wavelength of 15 cm. How much time will it take to travel 1.5 km? இப்போ given வந்து frequency 2 kHz ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிலோ இருக்கிறது நம்ம மாற்றணும் அப்படின்னா கிலோ வந்து 1000 இண்டிகேட் பண்ணும். ஸோ 2 × 1000 வந்து 2000 ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம கிலோ ஹெட்ஸ்லேருந்து ஹெட்ஸுக்கு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் 15 சென்டிமீட்டர். சென்டிமீட்டராக இருக்கிறத மீட்டருக்கு மாற்றிக்கிறோம். ஸோ சென்டிமீட்டரில் இருந்து மீட்டருக்கு மாற்றுறோம். நம்ம சின்ன வயசில் இந்த வந்து பார்த்துருப்போம், மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர் அப்படின்ட்டு. இப்போது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றும் போது 10 10 ரெண்டு 10ஆல் வந்து டிவைட் பண்ணணும். கீழே இறங்கும் போது டிவைட் பண்ணணும், மேலே ஏறும் போது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டு இது கீழே இறங்கியிருக்கு. அப்போது we have to divide by 100. ஸோ 15 சென்டிமீட்டர் 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.15 மீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் 1.5 கிலோமீட்டர்ன்ட்டு. இந்த கிலோமீட்டராக இருக்கிறத மீட்டருக்கு மாற்றுறோம். ஸோ கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறோம். மேலே போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 10, செகண்ட் 10, தேர்ட் 10. அப்போது 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 1.5 × 1000 வந்து 1500 மீட்டர்னு கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து சவுண்ட் வேவில் வரக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் v இஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி v அதாவது ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். n வந்து 2000
இன்டூ லேம்டா வந்து 0.15 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 300 அண்ட் ஸ்பீட் அதோடைய யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த ஸ்பீடை வேல்யூ வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்னொரு ஃபார்முலா என்ன, ஸ்பீட் v இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நமக்கு டைம் தான் வேணும் அப்படிங்கிறப்போ ஸ்பீடை இங்கே கொண்டு வந்துடும், டைம் இந்த சைடு போயிடுது. ஸோ t இஸ் ஈக்குவல் டு d பை v அப்படின்னு வரும். d டிஸ்டன்ஸ் வந்து 1500 பை v வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 300. 0 கேன்சல் பண்ணுறோம், 315ல் 5 டைம்ஸ் வந்து போகும். ஸோ t is equal to 5 செகண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் அ சவுண்ட் வேவ் இன் ஏர் at 20 degree Celsius with a frequency of 22 MHz? given வந்து frequency n 22 MHzன்னு கொடுத்துருக்காங்க. இந்த m மெகாவை நம்ம 10⁻6 ஹெக்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதுகிறோம். ஸோ மெகா ஹெட்ஸ்லேருந்து ஹெட்ஸுக்கு மாற்றி எழுதும் போது இந்த மெகாவை வந்து நம்ம 10⁻6 அப்படின்ட்டு போடுறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வேவ் லென்த் லேம்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சவுண்ட் வேவில் ஃபார்முலா என்ன, v இஸ் ஈக்குவல் டு n லேம்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லேம்டா வேவ் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லேம்டா வேணும் அப்படின்னா v பை n அப்படின்ட்டு வந்துடும். n வந்து ஆல்ரெடி இருக்குது, v வந்து நம்ம 344 மீட்டர் பர் செகண்டுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஏரில் 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும் போது v வந்து 344 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது வேல்யூ. ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு விக்கு 344 டிவைடட் பை nக்கு வந்து 22 × 10⁻6 இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 10⁻6 மேலே போச்சு அப்படின்னா 10⁻−6ன்னு வந்துடும். அண்ட் 344 டிவைட் பை 22 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் 15.64 அப்படின்ட்டு வரும். அண்ட் இதோட யூனிட் வந்து மீட்டர். இந்த 10⁻−6ஐ நம்ம மைக்ரோ அப்படின்னு போடுவோம். மைக்ரோ அதாவது இதோட வேல்யூ 10⁻−6 தான். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம m அப்படின்ட்டு போடுறோம். Therefore, lambda wavelength is equal to 15.64 μm. Next is speed of sound in different media. Sound வந்து ஒரு மீடியம் வழியாக ட்ராவல் ஆகுது, ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபைனட்டான ஸ்பீட் வந்து இருக்கணும். இப்போ வானத்தில் இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. இந்த ரெண்டுத்தில் நம்மளால் ஃபர்ஸ்ட்டு எதை பார்க்க முடியும், எதை வந்து ஹியர் பண்ண முடியும்? நம்மளால் ஃபஸ்ட்டு வந்து மின்னலை தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறமா தான் வந்து அந்த தண்டர் சவுண்டே வந்து கேட்க முடியும். சவுண்ட் ஆஃப் தண்டர் இஸ் ஹியர்ட் அ லிட்டில் லேட்டர் தேன் த ஃப்ளாஷ் லைட். அதனால தான் சொல்கிறாங்க சவுண்ட் வந்து இட் ஆல்வேஸ் ட்ராவல் வித் த ஸ்பீட் விச் இஸ் மச் லெஸ் தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட். லைட்டோட ஸ்பீடை விட இந்த சவுண்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் வந்து மச் லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த சவுண்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீட் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டி வந்து மெயினாக வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. The speed of sound is less in the gaseous medium compared to the solid medium. ஸோ சாலிட் மீடியத்தில் அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் கேஷியஸ் மீடியமில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த சாலிட் மீடியம். எந்த மீடியமாக இருந்தாலுமே சரி நமக்கு வந்து சவுண்டோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மீடியத்தோட டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர் அப்படிங்கிற மீடியம் இருக்குது. இந்த ஏர் அப்படிங்கிற மீடியமில் அட் 0 டிகிரி செல்சியஸில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 330 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இது நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 25 டிகிரி செல்சியஸ்னு இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா 340 அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் எந்த மீடியமாக இருந்தாலும் சரி நமக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மீடியத்தோட டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அண்ட் கேஷியஸ் மீடியத்தை கம்பேர் பண்ணும்போது சாலிட் மீடியத்தில் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். லுக் ஹியர், இங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா 25 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். அப்போ இந்த 3 மீடியத்தில் பார்க்கும்போது சாலிட் மீடியத்தில் தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் லிக்விட் மீடியத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் கேஷியஸ் மீடியத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மோர் டு நோ. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பயங்கர ஸ்பீடாக போகுது அப்படின்னா அப்படி போகக்கூடிய அந்த சவுண்டோட ஸ்பீடை விட அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் செட் டு பி ட்ராவலிங் அட் அ சூப்பர்சோனிக் ஸ்பீடு. ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட், ஜெட், ஏர்கிராஃப்ட். இப்போ இதெல்லாம் வந்து பயங்கர ஸ்பீடாக போகும் இல்லையா? அப்போ போகும்போது ஒரு சவுண்டு வரும். அப்போ அந்த சவுண்டோட ஸ்பீடை விட இந்த ஆப்ஜெக்ட் போகக்கூடிய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ தான் அதை நம்ம சூப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னு அந்த ஸ்பீடை வந்து சொல்கிறோம். when the speed of an object exceeds the speed of sound in air at 330 meter per second then it is said to be traveling at a supersonic speed. பயங்கரமான ஸ்பீடில் வந்து போகுது அந்த சவுண்ட் ஆஃப் ஸ்பீடை விட அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஹை ஸ்பீடில் ட்ராவல் ஆகும்போது higher than that of sound in air it produces shock waves.
அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷாக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஷாக் வேவ்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து கேரி பண்ணுது. அப்போ அந்த ஏர் ப்ரெஷர் வேரியேஷன் விச் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டைப் ஆஃப் ஷாக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் அ வெரி ஷார்ப் அண்ட் லவுட் சவுண்டு. அப்போ அந்த ஷாக் வேவ்ஸில் வரக்கூடிய ஏர் ப்ரெஷர் வேரியேஷன் மூலயமா ஒரு வெரி ஷார்ப் அண்ட் லவுட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் நம்ம சோனிக் பூம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஷாக் வேவ் என்ன பண்ணுது அப்படின்னா விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் ஏர்கிராஃப்ட். இட் ஹாவ் அ எனர்ஜி. ஏன்னா இதுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த எனர்ஜியை வச்சு இட் கேன் ஏபிள் டு ஷேட்டர் அ கிளாஸ் அண்ட் ஈவன் டேமேஜ் அ பில்டிங். ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா போகும்போது கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்தால் கிளாஸை உடச்சிரும் அண்ட் பில்டிங்கெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையாவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் இது ஹை ஸ்பீடில் போகிறதுனால அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஷாக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டூ இன்னும் சவுண்டு வந்து ஏரை விட வாட்டரில் 5 டைம்ஸ் ஃபாஸ்டராகவே ட்ராவல் ஆகும். அதனால தான் இப்போ சீ வாட்டரில் இப்போ 2 வேல்ஸ் வந்து இருக்குது. 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அவையாக வந்து இருக்கும்போது அப்போ ஒரு 2 பேரால் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கூடிய காரணமே என்னென்னா இந்த வாட்டரில் சவுண்ட் வந்து ஃபாஸ்டராக ட்ராவல் ஆகிறதுனால தான். இப்போ இது லேண்டில் ஏர் இருக்கும்போது இவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் 2 பர்சன் வந்து நின்று பேசிக்க முடியுமா? முடியாது. ஆனால் சீ வாட்டரில் அதாவது வாட்டரில் 5 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டராக சவுண்ட் ட்ராவல் பண்ணுறதுனால 2 வேல்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அவையாக தள்ளி இருந்தாலுமே அவங்களால ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீட் ஆஃப் சவுண்டு பற்றியும் அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீ இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டு கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த நான் ஸ்டாண்டர்ட் 9 ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் டேர்ம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. You can go there and see it. நீங்கள் சயின்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ண ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.